மதுரை அருகே கார் விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். துயரமான ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்சியிலிருந்து மதுரை நோக்கி சென்ற கார் சாலையின் பக்கவாட்டு சுவரில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், விபத்துக்கான காரணம் என்ன? முதற்கட்ட விவரம் என்ன? வணக்கம். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே ஐயாபட்டி 4 வழிச்சாலையில் தான் இந்த விபத்தானது நடந்திருக்கிறது. அதாவது திருச்சியிலிருந்து மதுரை நோக்கி சென்ற கார் ஐயாபட்டி விளக்கு 4 வழிச்சாலையில் மேம்பாலத்தினுடைய பக்கவாட்டு சுவற்றில் தானாக அந்த கார் சென்று கொண்டிருந்த நிலையில் அந்த பக்கவாட்டு சுவற்றில் மோதி விபத்தானது. இந்த விபத்துல 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. தற்போது அவர்களுடைய பேர் விவரம் வெளியாகி இருக்கிறது. அதாவது மதுரையை சேர்ந்த பிரகாஷ், அவர் உறவினரான சென்னையை சேர்ந்த வெங்கடேசன், அவரது மனைவி ஆசா மற்றும் மதுரையை சேர்ந்த சுலோக்சனா, வசந்தா உள்ளிட்டோருடன் அந்த 5 பேர் பயணம் செஞ்சிருக்காங்கிற தகவலானது தற்போது வெளியாயிருக்கு. இவங்க திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று விட்டு மீண்டும் அவர்கள் மதுரையை நோக்கி செல்லும் போது இந்த துயர சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த விபத்துல குறித்து தகவல் அறிந்த கொட்டாம்பட்டி போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து இடர்பாடுகளில் சிக்கியிருந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டாங்க. அப்போது அவர்கள் 5 பேரும் உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களது உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக மேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்து மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்திருக்கிறார். விபத்து குறித்தும் கேட்டறிந்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த இடத்தில் இந்த போக்குவரத்தானது சீர் செய்யும் பணியில் தற்போது காவல்துறையினரும் மற்றும் நெடுஞ்சாலை ரோந்து மீட்பு படையினரும் ஏற்பட்டிருக்காங்க. இந்த விபத்து குறித்து கொட்டாம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தி வர்றாங்க. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.